வணக்கம். ஒரு ஸ்டாக்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி, அந்த ஸ்டாக்க அனலைஸ் பண்றது ரொம்பவே முக்கியம். ஸ்டாக் அனாலிசிஸ்ல நெறைய பாராமீட்டர்ஸ் பத்தி நம்ம பேசுறோம். பின்னு சொல்றோம், இபிஎஸ்ன்னு சொல்றோம், பிபி சொல்றோம், டெட் டு ஈக்விட்டி அப்படின்னு சொல்றோம். இந்த பாராமீட்டர்ஸ்லாம் வச்சு நம்ம ஒரு ஸ்டாக்க அனலைஸ் பண்ணணும்னா, முதல்ல நமக்கு இந்த பாராமீட்டர்ஸ் பத்தின புரிதல் நல்லா இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா, நமக்கு ஸ்டாக் அனலைஸ் பண்றது ரொம்பவே ஈஸியாவும், அக்யூரேட்டாவும் இருக்கும். இந்த வீடியோல நம்ம இபிஎஸ் அதாவது ஏர்னிங்ஸ் பெர் ஷேர்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் பத்தி புரியறதுக்கு நமக்கு பேலன்ஸ் ஷீட்டோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ரொம்ப சிம்பிளிஃபைடா சொல்லணும்னா பேலன்ஸ் ஷீட்ல 3 முக்கியமான பார்ட்ஸ் இருக்கு. டோட்டல் அசெட்ஸ், டோட்டல் லயபிலிட்டிஸ் அண்ட் டோட்டல் ஈக்விட்டி. இதுல டோட்டல் அசெட்ஸ் பார்த்தோன்னா நமக்கு எங்கேருந்தெல்லாம் பணம் வரணுமோ அதெல்லாம் டோட்டல் அசெட்ஸில் வரும். நமக்கு வர வேண்டிய பணம் பேசிக்லி அதை வந்து டோட்டல் அசெட்ஸில் கொடுப்பாங்க. அடுத்தது டோட்டல் லயபிலிட்டிஸ், நம்ம கொடுக்க வேண்டிய பணம், அதாவது நம்மக்கிட்டேருந்து போகிற பணம் எல்லாம் லயபிலிட்டிஸில் இருக்கும். அடுத்ததாக டோட்டல் ஈக்விட்டி, அந்த கம்பெனிக்கான ஷேர் கேபிட்டல், இது வந்து டோட்டல் ஈக்விட்டியில் இருக்கும். இது தவிர வேறு டீட்டெயில்ஸும் பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கும் எலாபரேட்டாக. ஆனால் நம்மளோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்ம இந்த 3 பார்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். பேலன்ஸ் ஷீட்டை இன்னும் பெட்டராக புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கன்சிடர் பண்ணிக்கலாம். நாம் ஒரு லெதர் கூட்ஸ் கம்பெனி எடுத்துப்போம் நம்ம எக்ஸாம்பிளுக்கு. அண்ட் அந்த கம்பெனியோட போன வருஷத்துக்கு, அதாவது போன ஃபினான்ஷியல் இயர்க்கான பேலன்ஸ் ஷீட் இது அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ இந்த கம்பெனியோட போன வருஷத்து டோட்டல் இன்கம் வந்து 1 crore rupees. அது இங்கே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அடுத்தது அந்த கம்பெனி லெதர் கூட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான ஓவரால் டோட்டல் காஸ்ட் பார்த்தோம்னா 38 lakhs ஆகியிருக்கு அப்படின்னா அந்த 38 lakhs நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிடணும். அண்ட் அந்த கம்பெனி ரன் பண்ணுறதுக்கான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் 12 lakhs அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ இந்த ரெண்டுமே வந்து நம்ம செலவு பண்ணுறது, அதனால வந்து நமக்கு வந்திருக்க இன்கம்லேருந்து இந்த 2 அமௌண்ட்ஸையும் நம்ம டிடக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஓவரால் ப்ராஃபிட், அதாவது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எவ்வளோங்கிறது நமக்கு கிடச்சிருச்சு. நான் இதிலிருந்து வந்து அந்த கம்பெனி ஏதாவது லோன்ஸ் வாங்கியிருந்தால் அந்த லோன்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட்டை டிடக்ட் பண்ணுறோம். அடுத்தது அந்த கம்பெனியோட அந்த மெஷினரி அது எல்லாமே டெப்ரிசியேஷன் காஸ்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம டிடக்ட் பண்ணுறோம். அடுத்தது அமோர்டைசேஷன் காஸ்ட், ஸோ இதெல்லாமே நம்ம டிடக்ட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் டிடக்ட் பண்ணிட்டோம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டில் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்து எவ்வளோ அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இங்கே நம்ம 50 lakhs ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்லேருந்து இந்த 3 ஃபேக்டர்ஸையும் நம்ம டிடக்ட் பண்ணினோன்னா நமக்கு 40 lakhs ப்ராஃபிட் அப்படின்றது தெரியுது. நான் 40 lakh ப்ராஃபிட் வந்திருக்கு, நம்ம இதுக்கு டேக்ஸ் கட்டணும் இல்லையா. ஸோ நம்ம 40 lakhsக்கு டேக்ஸ் ஸ்லாப் 30% டேக்ஸ் ஸ்லாபை ஃப்ளாட்டாக எடுத்துட்டோம்னா, நான் செஸ் எல்லாம் எதுவும் கன்சிடர் பண்ணலை இங்கே, ஏன்னா ஜஸ்ட் கால்குலேஷன் பேசிஸ் சிம்பிளிசிட்டிக்காக 12 lakhs அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ அந்த டேக்ஸை நம்ம இங்கேருந்து சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ டோட்டலாக ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஃபார் தட் கம்பெனி வந்து பார்த்தோன்னா 28 lakhs தான். ஸோ இந்த பேட் அப்படின்னு சொல்கிற ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸை நம்ம வந்து இபிஎஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ இது என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு நான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். சரி, இப்போ பேட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது இபிஎஸ்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இபிஎஸ்ங்கிறது ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டியை ஒரு ஷேர் பேசிஸில் கேல்குலேட் பண்ணுற ஒரு மெட்ரிக் தான் வந்து இபிஎஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இபிஎஸ் வச்சு ஒரு இன்வெஸ்டர் அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டி பற்றி தெரிஞ்சுக்க முடியும். ஜென்ரலாக ஒரு கம்பெனியோட இபிஎஸ் ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா நம்ம அந்த கம்பெனி மோர் ப்ராஃபிட்டபிள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கம்பெனியோட இபிஎஸ் கம்மியாக இருந்ததுன்னா அந்த கம்பெனி லெஸ் ப்ராஃபிட்டபிள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இபிஎஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் இபிஎஸ் வந்து ஃபார்முலா என்னன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பேட் மைனஸ் த டிவிடெண்ட்ஸ் பை த நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ். ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம பார்த்த பேட் அமௌண்ட் எடுத்துட்டு அதிலிருந்து டிவிடெண்ட்ஸை சப்ராக்ட் பண்ணிட்டு நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் ஹோல்ட் பண்ணுற ஷேர்ஸால் டிவைட் பண்ணினோன்னா நமக்கு இபிஎஸ் கிடைச்சிரும். இப்போ இபிஎஸ் எப்படி கால்குலேட் பண்ணலான்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்துடலாம். கம்பெனி XYZ இருக்கு, அந்த கம்பெனியோட பேட் அந்த ஃபினான்ஷியல் இயருக்கு வந்து 50 lakhsன்னு எடுத்துப்போம். இதில் அவங்க வந்து 20 lakhs டிவிடெண்டாக பே பண்ணிடுறாங்க. அண்ட் அந்த கம்பெனிக்கு வந்து டோட்டலாக 5 lakh ஷேர்ஸ் இருக்குது. ஸோ இபிஎஸ் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது? இபிஎஸ் இஸ் ஈக்குவல் டு பேட், அதாவது 50 lakhs மைனஸ் த டிவிடெண்ட்ஸ் பெய்ட் 20 lakhs. ஸோ 50 lakhs மைனஸ் 20 lakhs 30 lakhs இருக்குது, டிவைடட் பை த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ஸோ 30 lakhs பை 5 lakhs, இபிஎஸ் வந்து 6. இப்படி தான் நம்ம ஏர்னிங்ஸ் பர் ஷேரை கால்குலேட் பண்ணணும். ஜென்ரல் ரூல் படி பார்த்தோன்னா ஒரு கம்பெனியோட பேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த கம்பெனியோட இபிஎஸும் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது ஒரு கம்பெனியோட பேட் அதிகமாக இருந்ததுன்னா அந்த கம்பெனியோட இபிஎஸ் வேல்யூவும் அதிகமாக இருக்கும். அதே போல் ஒரு கம்பெனியோட பேட் கம்மியாக இருந்ததுன்னா அந்த கம்பெனியோட இபிஎஸும் கம்மியாக இருக்கும். அடுத்தது இதுவே பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், ஒரு கம்பெனியோட நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அதிகமாகச்சுன்னா
அந்த கம்பெனியோட இபிஎஸ் கம்மியாகும். இதுவே அந்த கம்பெனியோட நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கம்மியாச்சு அப்படின்னா அந்த கம்பெனியோட இபிஎஸ் அதிகமாகும். எந்த மாதிரி சினாரியோஸில் ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் அதிகமாகும்? அந்த கம்பெனி போனஸ் ஷேர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இல்லை ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட அவுட்ஸ்டாண்டிங் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் அந்த கம்பெனியோட இபிஎஸ் கம்மியாகும். இதுவே அந்த கம்பெனி பைபேக் அனௌன்ஸ் பண்ணது, அவங்களோட ஷேர்ஸை வந்து திரும்பி அவங்க வாங்க போகிறாங்க. இப்போ கூட நம்ம டிசம்பர் 2023 ரீசெண்டாக பார்த்தோம், டிசிஎஸ் அவங்களோட 4 கோடி ஷேர்ஸ்க்கு மேலே அவங்க வந்து பைபேக் பண்ணினாங்க. ஸோ இந்த மாதிரி பைபேக் சினாரியோஸில் நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் ஓப்பன் மார்க்கெட்டில் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சினாரியோஸில் அந்த கம்பெனியோட இபிஎஸ் அதிகமாகும். ஸோ பேட் பேஸ் பண்ணியும் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பேஸ் பண்ணியும் ஒரு கம்பெனியோட இபிஎஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம 2 கம்பெனிஸ் எடுத்துக்கலாம், கம்பெனி ஏ அண்ட் கம்பெனி பி. இந்த கம்பெனிஸ்க்கான பேட் எவ்வளோன்னு பார்த்துடலாம். கம்பெனி ஏக்கு வந்து ₹10,000 பேட்டு அண்ட் கம்பெனி பிக்கு வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தோம்னா ₹1,00,000 அப்படின்னு எடுத்துப்போம். பேட் வச்சு மட்டுமே எந்த கம்பெனி ப்ராஃபிட்டபிளாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? கண்டிப்பாக பேட் மட்டும் ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டியை டிசைட் பண்ண முடியாது. ஸோ அடுத்தது நம்ம வந்து அந்த கம்பெனி எவ்வளோ ஷேர்ஸ் வச்சுருக்கு அப்படின்றது பார்த்துடலாம். ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பார்க்கலாம். கம்பெனி ஏக்கு 1000 ஷேர்ஸ் இருக்குது, இதுவே கம்பெனி பிக்கு 25,000 ஷேர்ஸ் இருக்குது. அடுத்தது அந்த கம்பெனிஸ் கொடுக்குற டிவிடெண்ட்ஸ் எவ்வளோன்னு பார்த்துடலாம். கம்பெனி ஏ வந்து எந்த டிவிடெண்டும் கொடுக்கல, ஆனால் கம்பெனி பி வந்து 25,000 டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ இதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த கம்பெனிஸோட இபிஎஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஏர்னிங்ஸ் பர் ஷேர், கம்பெனி ஏக்கு ஏர்னிங்ஸ் பர் ஷேர் என்னவா இருக்கும்? ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மைனஸ் டிவிடெண்ட்ஸ் பெய்ட் பை த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ஸோ 10,000 minus 0/1000. ஸோ இபிஎஸ் வந்து 10 அப்படின்னு வருது. இதுவே கம்பெனி பிக்கு நம்ம கேல்குலேட் பண்ணோம்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 1 lakh minus the dividends paid 25,000. ஸோ 1 lakh minus 25,000 75,000 divided by the number of shares 25,000. ஸோ இந்த கம்பெனி பியோட இபிஎஸ் 3 அப்படின்னு மட்டும் தான் வருது. ப்ராஃபிட்டபிலிட்டி வைஸ் பார்த்தோன்னா கம்பெனியே அவங்களோட ஒரு ஷேருக்கு ₹10 ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் இதுவே கம்பெனி பி அவங்களோட ஒரு ஷேருக்கு ₹3 மட்டும்தான் ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதில் கம்பேர் பண்ணினோன்னா நமக்கு கம்பெனி ஏ இஸ் மோர் ப்ராஃபிட்டபிள் தென் கம்பெனி பி அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இப்போ நம்ம எல்லாருக்கும் இபிஎஸ்னால் என்ன, அதை எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது கிளியராக இருக்கும். ஆனால் ஒரு கம்பெனியோட இபிஎஸ் இப்போ நமக்கு தெரியணும்னா நான் இப்போ போய் அந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் எடுத்து இந்த டேட்டாலாம் எடுத்து நான் கேல்குலேட் பண்ணணுமா மேனுவலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேண்டாங்க. இன்றைய காலகட்டத்தில் நம்மோட ட்ரேடிங், அதாவது ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்லேயே இந்த கம்பெனி ஒரு ஸ்டாக் பற்றினா கீ மெட்ரிசஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஸோ அது மூலமாக நம்ம பார்க்கலாம். ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் பிளாட்ஃபார்ம் இல்லை ஸ்டாக் அனாலிசிஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய இருக்குது. screener.in ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. screener.in வெப்சைட்க்கு போயிட்டு நம்ம ஒரு பர்டிகுலர் கம்பெனியோட நேம் இங்கே கொடுத்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிசிஎஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் கம்பெனிக்கான எல்லா ஃபண்டமெண்டல் மெட்ரிசஸும் இங்கே டிஸ்பிளே பண்ணிடுவாங்க. ஸோ நமக்கு தேவையான மெட்ரிசஸ் லைக் இபிஎஸ், ஆர்ஓஇ, ஸ்டாக்கோட பிஇ, ஸ்டாக்கோட டிவிடெண்ட் ஈல்ட், ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ, எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நம்ம இந்த ஸ்க்ரீனர் வெப்சைட்லேயே ஈஸியாக பார்த்துடலாம். ஸ்க்ரீனர் மட்டும் இல்லாமல் ட்ரேட் பிரெயின்ஸ் அப்படின்னு ஒரு போர்ட்டல் இருக்குது, அதுலேயும் நம்ம வந்து ஸ்டாக் அனலைஸ் பண்ண முடியும். இதை தவிர டிக்கர்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, ட்ரெண்ட் லைன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்க்கான லிங்க்கை வந்து நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா அதில் போய் பார்க்கலாம். இபிஎஸ் பற்றி இப்போ நம்ம நல்லா தெரிஞ்சிட்டோம். இபிஎஸோட வேல்யூ மட்டுமே வச்சு ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணுறது கரெக்டாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா இன்னும் சில கீ மெட்ரிசஸும் இருக்குது, அது எல்லாமும் கன்சிடர் பண்ணி தான் நம்ம ஒரு டெசிஷன் எடுக்க முடியும். இபிஎஸ் தவிர பிஇ இருக்குது, பிபி இருக்குது, டெட் டு ஈக்விட்டி இருக்குது, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இருக்குது, எடிட்டா இருக்குது, இந்த மாதிரி நிறைய மெட்ரிசஸ் இருக்குது. ஸோ இந்த மெட்ரிசஸ் எல்லாம் பற்றி முதல்ல புரிஞ்சுக்கிட்டு இந்த வேல்யூஸை வச்சு ஒரு ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா அந்த ஸ்டாக்கை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு டிசைட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பிஇ ரேஷியோ பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.